எதுக்கு இருந்தாலும் ஆஸ்பத்திரின்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உலகம் முழுக்க எல்லா ஆஸ்பத்திரியும் 99% பூட்டி கிடக்கு. இப்போ எங்க போச்சு உங்க நோயெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டே இருந்தீங்க. சக்கரை வியாதி, தைராய்டு, கொழுப்பு கட்டி வந்துருச்சு, கண்ணு வலி, காது வலி, நெஞ்சு வலி, என்னென்னமோ சொல்லிட்டு போனீங்களே. இப்போ எங்க போச்சு அதெல்லாம்? எந்த மருத்துவமனை இன்னைக்கு கிடையாது. அரசு மருத்துவர்கள், அரசாங்க மருத்துவமனை, சில குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகள், இவங்க எல்லாரும் தான் இப்போ இன்னைக்கு கொரோனா வைரஸுக்கு எதிராக போராடிக்கிட்டு கொரோனா வைரஸ் அட்டாக் ஆகக்கூடிய அந்த பேஷண்ட் எல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அரசு மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருக்கு, சில தனியார் மருத்துவமனைகள் இயங்குது. மீதி 99% உங்களோட பிரச்சனைகள் இருக்குல்ல, உடம்பு பிரச்சனைகள், உள்ளுக்குள்ள டியூப்ல போச்சு, இறப்பையில கோளாறு இருக்கு, செரிமான கோளாறு, அஜீரண பிரச்சனை, ஹரண்யா பிரச்சனை, மூட்டு வலி, என்னென்னமோ பிரச்சனை சொல்லுவீங்களே. இன்னைக்கு கொரோனா வைரஸ் தவிர மீதி எல்லா பிரச்சனைக்கும் வைத்தியமே இல்லையா? உலக நாடு முழுக்க எல்லா ஆஸ்பத்திரியும் பூட்டு போட்டாச்சே. இப்ப காய்ச்சல் வரவே இல்லை யாருக்குமே, இல்ல யாருக்கும் தலைவலியே இல்லையா? தலைவலிச்சா போய் நின்னீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு போய் நின்னீங்க. யாருக்குமே இப்ப வயிற்று வலி வரவே இல்லையா? போய் நின்னீங்க. யாருக்குமே பிசிஓடி பிசிஎஸ் பிரச்சனை போய் இல்லையா? போய் நின்னீங்க முன்ன ஆஸ்பத்திரியில. ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே. என்ன புரியுது இப்ப இதுல உங்களுக்கு? மருத்துவமனை இல்லாமல் மனிதன் வாழ முடியும். உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கு, இயல்பா இனிமையாக இயற்கையான உணவுகளை எடுத்து வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? இப்போ எதிர்ப்பு சக்தி மனுஷனுக்கு இருக்குன்னு புரிஞ்சிருச்சா? சும்மா 10 நாளைக்கு இருந்தா வியாதி குணமாயிரும். ஆமா, இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியல? இப்ப தெரிஞ்சிச்ச, அது வரைக்கும் சந்தோஷப்படுவான். உங்க நோயெல்லாம் இப்ப எங்க போச்சு? நோயெல்லாம் குறைஞ்சு போச்சோ? ஒருவேளை கொரோனா வைரஸ் வந்தோடனே, கொரோனா வைரஸ் எல்லா நோயையும் தாக்கி அழிச்சிருச்சோ? எங்க உங்க மாரடைப்பு, உங்க பிரெயின்ல ரத்த கசிவு, டியூப்ல கோளாறும்பீங்களே, எங்க அது? உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர் இப்ப எங்கன்னு கேட்கிறேன். தெருக்கல்ல இன்னைக்கு வாகனங்கள் இல்ல, அதனால சாலை விபத்துகள் இல்ல, ஆக்சிடென்ட் கூட கிடையாது, மருத்துவமனை வேலையே இல்லாம போச்சு. ஆமா, கொரோனா இருக்கிற காலத்துல இப்ப இந்த சீசன்ல யாருக்குமே எதுக்குமே சிகிச்சை கிடையாது. ஆமா, எல்லாம் வீட்டுல இருக்கிறீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, சுடுகாட்டுக்கு ஆளே போறது இல்லையா? இந்த சாதாரண இறப்பு கூட நடக்கும் இல்ல, இந்த கொரோனா சீசன் வந்தோடனே சாதாரணமா சாகுற ஆளு கூட சாகுறது இல்ல. சாகுற ஆளோட எண்ணிக்கை நிறைய பர்சன்டேஜ் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. சுடுகாட்டுல ஆள் இல்ல. டெய்லி 2 பணம் 3 பணம் போய் எரிஞ்ச சுடுகாடெல்லாம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. மாசத்துக்கு 4 பணம் 5 பணம் தான் வருது. எல்லா சுடுகாடும் ஃப்ரீயா இருக்கு. அப்ப இவ்வளவு நாளா பதட்டத்திலேயே நீங்க பீட்டா லெவல்லையே வாழ்ந்து 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 பதட்டத்திலேயே வாழ்ந்து இல்ல செத்து இருக்கிறீங்க. இப்பத்தானே உலக அமைதியே வந்திருக்கு. உலக அமைதி, அமைதியா இருக்கு உலகம். ஆமா, கோடை காலத்துல இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய பேர் இறந்து போவாங்க. இதுதான் இதுவரைக்கும் உள்ள வரலாறு. ஆனா இப்போ இறந்த உடல்கள் இல்லவே இல்லையே. ஆமா, மருத்துவமனையில எந்த நோயுமே இல்ல. சளின்னு போய் நிக்கல. இன்னைக்கு நீங்க நிறைய பிரச்சனைக்கு போவீங்க. சும்மா காலில் நகம் அப்படி விலகிருச்சுன்னா உடனே எனக்கு நகம் வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்ட்டு போய் நிப்பீங்க. சின்னதா ஊசி குத்திருச்சுன்னா போய் நிப்பீங்க. தும்மல் வந்துருச்சுன்னா போய் நிப்பீங்க. இப்ப யாரும் போறதில்ல, எதுக்கும் போறது இல்ல. என்னாச்சு? போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால வீட்டுல இருந்துட்டீங்க. 2 நாள்ல அதுவே சரியா போச்சு. எப்படி? இங்க பாருங்க, எந்த நோயா இருந்தாலும் வந்துச்சுன்னா தானா சரியா போயிடும். இப்போ இது உடனே தென்றல் மருத்துவர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சண்டை இழுத்து விட்டு போயிருவீங்க. இப்ப இதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்துது. தென்றல் மருந்து எதிர்க்கிறார், மருத்துவத்தை எதிர்க்கிறார், ஆகா ஓகன்னு கிளப்பி விட்டு போயிருவீங்க. நான் மருந்துக்கு ஆதரவு, மருத்துவருக்கு ஆதரவோ இல்ல மருத்துவருக்கு எதிரோ அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தையும் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கார்பரேட்டுக்கு எதிராக தென்றல் பேசிக் கொண்டிருக்கிறார், இப்படிலாம் கிளப்பி விட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன வேணாலும் கிளப்பி விடுங்க. நான் இயற்கைக்கு ஆதரவா பேசுறேன். அதை புரிஞ்சுக்கிறோம் எல்லாரும். நம்ம நோக்கம் என்ன? இயற்கைக்கு ஆதரவு. இயற்கையா இருந்தா எந்த சீக்கும் வராது, நல்லா இருக்கலாம். மருத்துவமனை இல்லாம வாழ முடியும்னு இவ்வளவு நாள் சொன்னோம், நீங்க கேட்கல. இப்ப நீங்களே மருத்துவமனை இல்லாம இருக்கிறீங்க. அதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். கொஞ்சம் குளிர் அடிச்சா கூட, கொஞ்சம் இருமல் வந்தா கூட உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சு நீங்க வாட்டுக்கு மருத்துவமனையில போய் மல்லாக படுத்து கிடந்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு கிடந்தீங்க. இன்னைக்கு மருத்துவமனையில ஓட்டுறாங்க. எந்த படுக்கைகளும் இங்க எல்லாம் காலியா கிடக்கு, எதுலையுமே ஆள் இல்லை. ஆமா, டாக்டர்கள் ஒரு பக்கம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது இருக்கட்டும். அது எமர்ஜென்சிக்காக டாக்டர் நிறைய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா குணமாகக்கூடிய வியாதிகளுக்கு எல்லாம் போய் நின்று மாத்திரை வாங்கி சாப்பிட்டு 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 கொலஸ்ட்ரால கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்,
டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன், ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட் பாசிட்டிவ் 25 இயர்ஸ்னு பெரிய நம்ம அவார்டு வாங்கி 25 வருஷம் ஆன மாதிரி பேச பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சிங்க. வியாதியை குணப்படுத்துறது தானே அங்கே முக்கியம். இவ்வளவு நாளாக அந்த மருந்து இருந்ததுனால நீங்கள் போய் மருந்தை வாங்கி மருத்துவமனையில் போய் சோதனை செஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உடம்புக்கு கொடுத்தீங்க. இங்கே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? செக்அப் பண்ணுறது தான். ஆமாம், செக்கிங் தான் இங்கே பெரிய பிரச்சனையே. நீங்கள் போய் இந்த பாடி செக்அப்னு சொல்லுவீங்கல்ல, இந்த பாடி செக்அப்னால மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருது. என்னோட கேம்புக்கு ஒருத்தர் வந்திருந்தார். ஆயுஷ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்ல, வந்திருந்தார். எப்படிங்க உங்களுக்கு தைராய்டு வந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு அங்கங்க தைராய்டு வந்துச்சு, ஃப்ரீயா பாடி செக்அப் பண்றேன்னு சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சி ஹெல்த் செக்அப்னு பேர். அடிக்கடி போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நான் ஃப்ரீயா ஹெல்த் செக் பண்றாங்களேன்ட்டு சரி டோட்டல் பாடி நம்ம செக் பண்ணுவோம் ஒரு தடவை போனேன். அங்கே பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இப்பதான் தைராய்டு ஸ்டார்டிங்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. இலவசமா பாடி செக் பண்றேன்னு போய் வியாதி எடுத்துட்டு வந்துட்டாரு. டெய்லி மாத்திரை. பாருங்க, இப்ப ஆஸ்பத்திரியும் இல்லை, ஹோட்டலும் இல்லை, எல்லாம் வீட்டு சாப்பாடு தான். அதுவும் சாப்பாடும் குறைஞ்சிருச்சு எல்லாருக்கும். நல்லதுங்கிறேன். எல்லாரும் இப்போ மிளகு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, மஞ்சள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, வேப்பிலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, மூலிகை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தனை பேரும் கபச்சுர குடிச்சு குடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷம், நல்லா இருங்க. வியாதியே இருக்காது. இல்லை, இனிமேல் வியாதியே கிடையாது. சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. ஆமா, அரசு